டுவெல்த் அக்கௌண்டன்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 அதாவது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம சேனலில் பார்த்தா பிளேலிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். யூனிட் 1ல் உள்ள இல்லஸ்ட்ரேஷன் வந்து அப் டு 13 வரைக்கும் நம்ம வந்து நல்லா டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனாக வந்து ஃபுல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சேனலோட நேம் வந்து என்ன அப்படின்னா மார்க் ஸ்கோரர் 100. ஓகேவா? நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து நிறைய வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். செப்பரேட்டா வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அக்கௌண்டன்சிக்கு, அதே மாதிரியே வந்து காமர்ஸ்க்கு, எக்கனாமிக்ஸ்க்குலாம் வந்து நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அக்கௌண்டன்சிக்கு வந்து தியரி வந்து அப் டு 4 யூனிட்ஸ் வரைக்கும் தியரி வந்து ஃபுல்லா போட்டிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா புக் பேக்ல உள்ள தியரி வந்து நல்லா அதாவது மினிமம் மெட்டீரியலா அதாவது எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸ் வச்சு அப் டு 4 யூனிட்ஸ்க்குமே நம்ம வந்து தியரி போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிப்போம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து உங்களோட அக்கௌண்டன்சி தியரியை வந்து நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரியே வந்து கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து அப் டு யூனிட் 6 வரைக்குமே வந்து நம்ம பிடிஎஃபாக வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க மறக்காம அதையும் செக் பண்ணுங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்குமே வந்து நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுலேயுமே கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அப் டு 18 லெசன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மொத்தமே வந்து 18 லெசன் தான். 18 லெசனுக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி காமர்ஸ்க்கும் நம்ம வந்து நிறைய பிளேலிஸ்ட் நிறைய வந்து வீடியோஸ் போட்டு பிளேலிஸ்டாக போட்டிருக்கோம். எல்லா இதுலேயுமே பிடிஎஃப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸ்க்கும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 14. ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 14ல ஃபர்ஸ்ட் ஒரு சம் எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ கிரெடிட் பர்ச்சேஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, என்ன ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ். டோட்டல் கிரெடிட்டாஸ் ஃபார்மட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெபிட் சைடு கிரெடிட் சைடு எல்லாத்துக்குமே வந்து ஒன் பை ஒன்னா மீனிங் பார்த்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து மீனிங் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் சிங்கிள் லைன்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ டோட்டல் கிரெடிட்டாஸ் ஃபார்மட். இப்போ டோட்டல் கிரெடிட்டாஸ் ஃபார்மட் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி பர்ச்சேஸ். என்ன பர்ச்சேஸ் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? சரி, இப்போ டோட்டல் கிரெடிட் ஆஃப் ஃபார்மட்ல பாருங்க டெபிட் சைட் கிரெடிட் சைட் 2 சைடு இருக்கு. இப்போ ஒரு ஃபார்மட்டை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருது, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருது அப்படிங்கிறது. இப்போ டோட்டல் கிரெடிட் ஆஃப் ஃபார்மட்டுங்கிறதுனால இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வருது. அதே இது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எங்க இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மட்ல அதான் பார்க்கணும். இப்போ இந்த ஃபார்மட் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் தி பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். சரி, அப்ப பர்ச்சேஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் வரும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? அப்போ பர்ச்சேஸ் வந்து என்ன வருது, கிரெடிட் சைடு வருது. அப்ப அது ரிலேட்டடா என்ன வரும்னு நம்ம பார்த்தோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் என்ன, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ஓகே, இப்போ டெபிட் சைடு பாருங்களேன். இப்போ இதுல என்ன இருக்கு, கேஷ் வந்து பெய்டு. ஒரு விஷயம் வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அப்போ பே பண்ணோம்னா அது என்னது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, அது நம்மளுக்கு கண்டிப்பா அது எந்த சைடு வரும், டெபிட் சைடு தான் வரும். அப்போ கேஷ் பெய்டுங்கிறது வந்து எந்த சைடு வந்து இருக்கு, டெபிட் சைடு இருக்கு. அப்போ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து டெபிட் சைடு வருதா? வேற என்ன இருக்குன்னு பாருங்க, செக் பெய்டு. அப்போ அதுவும் என்னது, ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அப்போ பெய்டு எல்லாம் வந்து டெபிட் சைடு வருது. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா இப்போ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அது ஏன் டெபிட் சைட் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அதாவது நம்ம வந்து இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்க மாதிரி பார்க்கணும். அவங்க அந்த இதுல பார்க்கணும். இப்போ நம்ம கிட்ட யாராவது பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்க அப்படின்னா அப்போ பர்ச்சேஸ் பண்ண இப்போ நம்ம கம்பெனில யாரோ நம்ம ஒரு ஷாப் வச்சிருக்கோம். அது யாராவது பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ ரிசீவ் பண்றதுனால அது என்ன, எந்த சைடு வருது,
கண்டிப்பா அது கிரெடிட் சைடு வரும். இதே தான் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதாவது நம்ம அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து யாருக்காவது இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து டெபிட் சைடு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க மீனிங் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபார்மட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சம்குள்ளே டைரக்டா போயிடலாம். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கிவன் டேட்டா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ கிரெடிட்டார்ஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட ஃப்ளோ வந்து நம்ம பார்ப்போமா? இல்லஸ்ட்ரேஷன் 14ல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ இது 2 மார்க் அதனால ஒரு ஸ்டெப் தான் வரும். என்ன அப்படின்னா அப்ப எந்த ஃபார்மட்ட யூஸ் பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டார்ஸ். அப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட் என்ன பர்ப்பஸ்க்காக போடுறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ இப்போ நம்ம இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018. அப்போ 2018 கொடுத்துருக்காங்க. 2019 சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ 18 நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஓப்பனிங் பேலன்ஸ். சரியா? அப்ப அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து எந்த சைடு வரும்னு பார்த்தோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்ல கண்டிப்பா அது வந்து கிரெடிட் சைடு தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த கிரெடிட் சைடு எவ்வளோ அமௌண்ட்? 50,000. அந்த 50,000 வந்து போட்டாச்சு. ஓகேவா? அதே மாதிரியே அடுத்து நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். அப்ப ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னேன் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேவா? அப்போ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னை வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது? 6,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம ஃபார்மட் படி எந்த சைடு போடணும் அப்படின்னா டெபிட் சைடு போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெபிட் சைடு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 6,000. அந்த 6,000 போட்டாச்சு. அப்போ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி சேல்ஸ் அவுட்வர்ட் வந்து சேல்ஸ் வந்து அதே மாதிரி ரிட்டர்ன் இன்வர்ட்னு வந்தா அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேவா? ஞாபகம் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னு வந்தா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இதே தான் வந்து ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னு வந்துச்சுன்னா அது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேவா? இப்போ இந்த 6,000 என்ட்ரியும் போட்டாச்சு. அதே மாதிரி வேற என்ன இருக்கு அப்படின்னா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ். அப்ப கேஷ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பே பண்ணியிருக்கோம். நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அது என்னது? நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்ப நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து எந்த சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைடு தான் வரும். நம்ம ஃபார்மட்லயே பார்த்தோமா? நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து எங்க வருது? டெபிட் சைட்ல தான் வந்து இந்த ஃபார்மட்ல வருது. ஸோ அப்ப எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 1,60,000. இந்த 1,60,000 எந்த சைடு போட்டிருக்கோம்? நம்ம டெபிட் சைடு போட்டிருக்கோம். ஸோ இந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அப்போ டெபிட் அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா போடணும்? டெபிட் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து 2ன்னு சொல்லி தான் வந்து போடணும். இதே தான் வந்து கிரெடிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். பைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ட்ரி போடணும். இப்ப இந்த என்ட்ரி வரையும் போட்டாச்சு. கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப கிரெடிட்டார்ஸ் ஆர் 31st March 2019. அப்ப 2019 நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 70,000. அப்ப அந்த 17 அப்ப இந்த ஃபார்மட்ல டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட்ல க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு வருது அப்படின்னா டெபிட் சைடு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெபிட் சைடு வந்து போட்டிருக்கோம். டெபிட் சைடு வந்து போட்டிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்? 70,000. ஸோ டெபிட் சைடுங்கிறதுனால 2ன்னு மென்ஷன் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இதை எழுதியிருக்கோம்னு பாருங்க. 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 70,000. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா அது என்னன்னு எழுதியிருக்காங்க? 2, அதாவது டெபிட் சைட்ல வர்றதுனால அதை வந்து 2ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஈஸியா இருக்கா நம்மளுக்கு? அப்போ இந்த 70,000 அப்ப எல்லா என்ட்ரியுமே போட்டாச்சு. எல்லா என்ட்ரியும் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த இதுல வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த ஃபார்மட்ல வந்து பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு வருது? கிரெடிட் சைடு தான் வருது. ஏன் அப்படின்னா இது வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கறனால இது எந்த சைடு வருது? கிரெடிட் சைடு வருது. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு? இப்போ எல்லா என்ட்ரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு போன இது வரைக்கும் 13th சம் வரைக்கும் பேலன்ஸ்லாம் வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்து ரைட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். இப்போ இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட்ங்கிறனால இது என்ன பண்ணிருக்கோம்? லெஃப்ட் சைட்ல தான் வந்து ஆட் பண்ணி ரைட் சைட்ல வந்து பேலன்சிங் ஃபிகர் அப்படியே வந்து கொஞ்சம் மாத்தி வருது. ஓகேவா? அப்ப ஏன்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ ஆட் பண்ணா என்ன வருது? இந்த சைட ஃபுல்லா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட டெபிட் சைட ஃபுல்லா ஆட் பண்ணா 2,36,000ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே. அப்ப ரைட் சைட்ல நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 50,000. எப்பவுமே யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 50,000 என்ன பண்ணிருப்போம்? இந்த 2,60,000 டெபிட் சைடு உள்ளதோட லெஸ் பண்ணிருப்போம். லெஸ் பண்ணா எவ்வளவு வருது? லெஸ் பண்ணா உங்களுக்கு 50,000 இருக்கா? அது வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,86,000. அப்ப அந்த 1,86,000ங்கிறது என்னது? பேலன்சிங் ஃபிகர். இது என்ன ஃபார்மட் போடுறோம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட்ல பேலன்சிங் ஃபிகர் என்னது அப்படின்னா
கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண புரியுதா? அப்போ டெபிட் சைட்ல உள்ளதையும் ஆட் பண்ணா 2,36,000. ரைட் சைட்ல வந்து கிரெடிட் சைட்ல வந்து 50,000 இருக்கு. அதை லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1,86,000 வருது. அப்போ அதுதான் என்ன பேலன்சிங் ஃபிகர். இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது கிரெடிட் சைடு வர்றதுனால இது என்னன்னு சொல்லியிருக்கு? பைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி 1,86,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம சம்மோட ஃப்ளோலே அதான் பார்த்தோமா? இதுல இந்த சம்ல வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ என்ன ஃபார்மட் போட்டோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ். அதுவும் அந்த ஃபார்மட்ல தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 1,86,000. ஓகேவா? அப்போ 14th சம் வந்து பார்த்தாச்சு. அப்படியே வந்து நம்ம கண்டினியூஷனா என்ன பார்த்துடலாம் அப்படின்னா 15th சம்மையே பார்த்துடலாம். ஏன்னா ரெண்டும் வந்து கொஞ்சம் பேரலா இருக்கும். ஸோ அப்போ நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 15. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 15ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் தி டோட்டல் பர்ச்சேஸ். அப்போ ஒரு 14th சம்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 15th சம்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ். அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சரி. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ்ல கிவன் டேட்டா பாருங்களேன். கிவன் டேட்டால வந்து சண்டே கிரெடிட்டாஸும் இருக்கு. அதே நேரத்துல வேற என்ன இருக்கு? பில்ஸ் பேயபிள். சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சம் ஃப்ளோ வந்து பார்த்துட்டு வந்துடணும். இப்போ 15th இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டோட்டல் பர்ச்சேஸ். நம்ம டோட்டல் பர்ச்சேஸை டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுங்கிற ஃபார்மட்டை போடணும். எதுக்கு இந்த ஃபார்மட் போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஃபார்மட் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா எதுக்கு போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். ஸோ நம்ம சம் ஃப்ளோ படி ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? சண்டே கிரெடிட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து கிவன் டேட்டால வந்து கொடுக்கல. ஸோ சண்டே கிரெடிட்டர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் போடுறோம். வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா? இப்போ சம்மை எடுத்துக்கோங்க. சம்மை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து ஆக்சுவலா இந்த சம்ல வந்து 2 ஃபார்மட் போடணும். நம்மளுக்கு கிவன் டேட்டா வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மட் போட போறோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் ஃபார்மட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல எதெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்து குட்டியா வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிபி அப்படின்னா பில்ஸ் பேயபிள் ஃபார்மட், டிசி அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ். இப்போ நம்ம சம்மோட ஃப்ளோ படி எந்த ஃபார்மட்டை ஃபர்ஸ்ட் போட போறோம்? பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிளுக்கு உள்ளதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டியா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பில்ஸ் பேயபிள் இருக்கா? அப்ப எவ்வளவு இருக்கு? சரி, எந்த இயர் கொடுத்துருக்காங்க? 2017. இன்னொரு பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்களா? 2 பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. 1st ஏப்ரல் 2017. இது யார் என்ன? 17. இது யார் என்ன? அந்த என்ட்ரியோட யார் என்ன அப்படின்னா 18. இப்போ 17ங்கிறது அப்படின்னா நம்மளுக்கே வந்து தெரியும் ஓப்பனிங் பேலன்ஸ். 18 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ். இது எதோடது அப்படின்னா பில்ஸ் பேயபிள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுது? ஓப்பனிங் பேலன்ஸ் எது க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடலாம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பில்ஸ் பேயபிளோடது வந்து 60,000. அப்போ என்ன பண்ணணும்? அந்த 60,000 நம்ம ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடணும். அப்போ போட்டாச்சா? இதான் என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ இந்த ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வரும்? இப்போ நம்ம நம்ம வந்து என்ன ஃபார்மட் பார்த்துட்டு இருக்கோம்? பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வரும் தெரியுமா? 1 செகண்ட். இப்போ பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம். அப்போ பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல என்ன வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல தான் வரும் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல 60,000 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேவா? அப்போ இந்த என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் எந்த ஃபார்மட்டோடது? பில் பேயபிள். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 80,000. ஸோ என்ன பண்றோம்? அந்த 80,000யுமே வந்து நம்ம போட்டாச்சு. இந்த ஃபார்மட்ல வந்து பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல வந்து எந்த சைடு வரும்? க்ளோசிங் பேலன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஓகேவா? அப்போ இப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது இந்த மாதிரி கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யாது? மறக்காது.
ஸோ இன்கேஸ் நோட்டாவது அல்லது புக்லையாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட் பண்ணி வச்சிங்களா அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஏன் இந்த சைட் போட்டிருக்கோம் ஏன் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட்டாச்சு? க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரி வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அப்போ இந்த 2 என்ட்ரி போட்டாச்சா? இப்போ வேற என்ன பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட்ல வரும் அப்படிங்கிறத பாரு. இங்க நம்ம எழுதியிருக்கோமா? என்ன போட்டிருக்கோம்? பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். அப்போ பில்ஸ் பேயபிள் அவங்களே வந்து சம்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னது அப்போ பெய்டுனாலே நான் ஆல்ரெடி நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். அது வந்து என்னது? எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 1,00,000. ஓகேவா? அப்போ 1,00,000 1,00,000 வந்து நம்ம ஃபார்மேட்ல போட்டிருப்போம். ஃபார்மேட்ல 1,00,000 பெய்டுனால என்னது? அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது? அது டெபிட் ஆகும். அப்போ நம்ம கிட்ட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். எவ்வளவு? 1,00,000. அப்போ 3 என்ட்ரி வந்து போட்டாச்சு. வேற ஏதாவது பில்ஸ் பேயபிளுக்கு வந்து என்ட்ரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்க கிவன் டேட்டால. மொத்தமே வந்து பில்ஸ் பேயபிளுக்கு 3 என்ட்ரி தான் இருக்கு. 3மே வந்து நம்ம போட்டாச்சு. என்ன போட்டோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு என்ன எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. 3 என்ட்ரியுமே போட்டாச்சு. சரி, இப்போ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இதுல என்ன பண்ணியிருக்காங்க? இதுலயும் அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் வந்து நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கு, கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1,80,000 ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன அமௌண்ட் இருக்கு? கிரெடிட் சைடு 60,000. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா 60,000 லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணா எவ்வளவு வருது? லெஸ் பண்ணா அதாவது 1,80,000யும் 60,000 லெஸ் பண்ணா 1,20,000 வருது. இப்படி இந்த 1,20,000 என்னது அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? நீங்க நோட் பண்ணிட்டே வரீங்களா? உங்க புக் ஆர் நோட்டு ஆர் கிளாஸ் ஒர்க் நோட்டு, ரஃப் நோட்ல ஏதாவது ஒண்ணா நீங்க நோட் பண்ணிட்டே வருங்க. இப்ப பார்க்கும்போது புரியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே வந்து மறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சொல்ல சொல்ல எங்கேயாவது நீங்க குட்டியா நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது. ஓகேவா? பேலன்சிங் ஃபிகர். ஓகே, பேலன்சிங் ஃபிகர்னா என்ன? இந்த ஃபார்மேட்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம். சன்ரே கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? அதையும் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சண்டே கிரெடிட்டார்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்? எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? சண்டே கிரெடிட்டார்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட் வந்து என்ன பர்பஸ்க்காக போறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே கிரெடிட்டார்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ என்ன ஆச்சு? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ 1,20,000 பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்த கிரெடிட் சைடு போட்டு ஓவரால் ஆட் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் என்னவாகுது? பேலன்ஸ் ஆயிடும். ஓகேவா? அப்போ நம்ம சம் ஃப்ளோ படி என்ன பண்ணியாச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் போட்டு சண்டே கிரெடிட்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னென்ன அமௌண்ட் வந்துச்சு? 1,20,000 சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் இந்த 15th இல்லஸ்ட்ரேஷன்ல அப்படின்னா என்ன ஃபார்மட் யூஸ் பண்ண போறோம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ். என்ன ரீசனுக்காக டோட்டல் கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த சம்மோட ஃப்ளோ புரியுதா? என்ன பர்பஸ்க்காக வந்து என்ன ஆர்டர்ல நம்ம வந்து ஃபார்மட் போடுறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? இப்போதைக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? சண்டே கிரெடிட்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட் போட போறோம். ஓகே, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட்ல சம்ல இருந்து ஒவ்வொரு என்ட்ரியா போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம என்ன போட்டிருக்கோம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ்ல இப்போ பில்ஸ் பேயபிள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்ல என்ன இருக்கு? இருக்கா? டிசினா என்ன சொல்லியிருக்கேன்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ். நீங்க குட்டி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டே வாங்க. இப்போ 2017 இருக்கா? அதே மாதிரி பேரலா என்ன கொடுத்துருக்காங்க? 2018. எதோடது அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஓடுது. ஓகேவா? இந்த இருக்கா சாரி கிரெடிட்டார்ஸ் ஓடுது. சண்டே கிரெடிட்டார்ஸ் அது கிரெடிட்டார்ஸ் எல்லாம் சேம் தான். அப்போ 17ங்கிறது டிஃபால்ட்டா என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். எந்த ஃபார்மட்டோடது? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபால்ட்டா 18ங்கிறது என்னவாயிரும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். எந்த ஃபார்மட்டோடது அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் நம்ம ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடலாம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 75,000. சரி, இந்த ஃபார்மட்ல 75,000 அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த கிரெடிட்டர்ஸ் ஃபார்மட்ல எந்த சைட் போடுவோம்? ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது கிரெடிட் சைட் போடுவோம். ஸோ நீங்களும் எழுதிக்கோங்க ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஈஸியா நம்மளுக்கு வந்து புரியும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும் போதும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போட்டாச்சு. எவ்வளோ அமௌண்ட்? 75,000. நெக்ஸ்ட் சம்ல கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிவன் டேட்டால ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. அதுக்கு அப்படியே பேரலா க்ளோசிங் பேலன்ஸ். என்ன ஃபார்மட்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ். எவ்வளோ அமௌண்ட்? 50,000. ஸோ
அந்த 15,000யுமே வந்து நம்ம போட்டுட்டு வந்துக்கலாம். இங்க இருக்கு 50,000 போட்டாச்சா? இது க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிறனால என்னன்னு போட்டிருக்காங்க? க்ளோசிங் பேலன்ஸ் அதே டெபிட் சைட்ல வர்றனால 2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரியா. சம் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் 50,000 போட்டாச்சு. 2 என்ட்ரி போட்டாச்சா? ஃபர்தரா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓப்பனிங், க்ளோசிங் போட்டாச்சு. வேற என்ன போடலாம் அப்படின்னா, கிரெடிட்டர்ஸ்க்கு என்ன குடுத்துருக்காங்க? பெய்டுன்னு குடுத்துருக்காங்க. பெய்டு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ்னா எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். எவ்வளோ அமௌண்ட்? 3,70,000. ஸோ அந்த 3,70,000 வந்து நம்ம ஃபார்மேட்ல போட்டு வந்துடலாம். இருக்கா? இப்ப கேஷ் வந்து பெய்டு. பெய்டுனா எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னா எந்த சைடு வரும்? டெபிட் சைடு. டெபிட் சைடுங்கிறதுனால 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்? 3,70,000. அப்போ 3 என்ட்ரி வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்து வேற என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, பாருங்க ஃபார்மேட்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ அமௌண்ட்? 15,000. ஸோ இப்போ ஃபார்மேட்ல என்ன பண்ணிடலாம்? அந்த 15,000யும் போட்டுட்டு வந்துடலாம். 15,000 வந்து போட்டாச்சு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ங்கிறதுனால எந்த சைடு வரும்? ஃபார்மேட்ல டெபிட் சைடு வரும். அப்ப டெபிட் சைட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 15,000 அமௌண்ட் போட்டாச்சு. சரி, ஓகே. இப்ப கிவன் டேட்டாவை செக் பண்ணுங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வரைக்கும் போட்டிருக்கோமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா ஃபைனல் லாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேற என்ன டேட்டாஸ்க்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அப்போ கிவன் டேட்டால உள்ள எல்லா என்ட்ரியுமே போட்டாச்சு. இந்த 3,20,000 ஃபைனலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வேற என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்ப இந்த ஒரு என்ட்ரி எங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த என்ட்ரி என்ன பண்ணியிருக்கோம்? போன ஃபார்மேட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? என்னது இது? சண்டே கிரெடிட்டாஸ் அப்படி சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? எவ்வளோ அமௌண்ட்? 1,20,000. ஸோ அப்ப அந்த 1,20,000 எப்படி எழுதியிருக்காங்க? பில்ஸ் பேயபிள் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? நீங்க ஃபார்மேட்டை பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும். ஃபார்மேட் வந்து பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட்ல சண்டே கிரெடிட்டாஸ் இருக்கா? பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் அக்செப்டட். ஓகேவா? பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட் வந்து நம்ம சண்டே கிரெடிட்டாஸ்ன்னு வந்து பார்த்தோம். அதுக்கு இன்னொரு நேம் என்னது? பில்ஸ் அக்செப்டட். ஸோ அப்படித்தான் வந்து இப்போ நம்ம ஃபார்மேட்ல எழுதியிருக்காங்களா? பில்ஸ் அக்செப்டட்னு எழுதியிருக்காங்க. அப்போ போன ஃபார்மேட்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண 1,20,000 வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து டைரக்ட்டா கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்ட டைரக்ட்டா போடாம, நம்ம வந்து பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் ஃபார்மேட் போட்டுட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட் போட்டோம் அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா இப்ப புரியுதா? ஏன் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்ட டைரக்ட்டா போட முடியாது. ஏன் அப்படின்னா, இதுல உள்ள இந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. கிவன் டேட்டாலயும் குடுக்கல. அப்போ இந்த பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் ஃபார்மேட்ட போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சண்டே கிரெடிட்டர்ஸ் அதாவது பில்ஸ் அக்செப்டட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இங்க வந்து இந்த 1,20,000 ஃபைண்ட் அவுட் பண்ணதை எடுத்து இந்த வேல்யூ எடுத்து எங்க போட்டிருக்கோம்? நம்ம எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்ல யூஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு அமௌண்ட்? 1,20,000. அப்போ இந்த ஃபார்மேட்ல வந்து போடணும் அப்படின்னா இந்த பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் என்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த என்ட்ரியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் அதாவது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபார்மேட் வந்து நம்ம போடுறோம். அப்ப எல்லா என்ட்ரியும் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 5,55,000ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே. 5,55,000 வருதா? ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 75,000. ஸோ அந்த 75,000யுமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோமா? லெஸ் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு நம்மளுக்கு? 4,80,000. அப்ப அந்த 4,80,000ங்கிறது என்னன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறது தெரியணும். அந்த 4,80,000 என்னது? பேலன்சிங் ஃபிகர். ஓகே. இந்த ஃபார்மேட்ல எது பேலன்சிங் ஃபிகர் நம்ம பார்த்தோம்? கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? அப்போ என்ன பண்றோம்? அப்படி என்ன சம் ஃப்ளோ எப்படி போகுதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள 75,000 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு? 5,55,000. அதோட என்ன பண்ணிருந்தோம்? லெஸ் பண்ணிருந்தோம். லெஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சது? 4,80,000. அந்த 4,80,000 தான் என்னது? நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்ல என்னது பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு? கிரெடிட் பர்ச்சேஸ். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் இப்போ? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. நம்மளோட ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ நம்ம ஆக்சுவலா சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்ம 2வது ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது? இப்பதான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கிரெடிட் பர்ச்சேஸ். எவ்வளவு அமௌண்ட்? 4,80,000. முதல் 2 ஸ்டெப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா
டோட்டல் பர்ச்சேஸ் அதுதான் வந்து ஆக்சுவலா சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. அப்ப டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? நான் சம்ல வந்து உங்களுக்கு ஒரு இதுல சொல்லியிருந்தேன். இத வந்து நம்ம லாஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த கேஷ் பர்ச்சேஸ் வந்து லாஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம். 3,20,000ன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்ப அந்த 3,20,000 வந்து யூஸ் பண்ண போறோம். எவ்வளோ இருக்கு? 3,20,000 இந்த இருக்கா? இது வந்து என்ன குடுத்திருந்தாங்க? கிவன் டேட்டால குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம போன ஃபார்மட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4,80,000ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? அந்த 4,80,000யும் போட்டாச்சு. இப்ப இந்த கேஷ் பர்ச்சேஸ் கிவன் டேட்டா சம்லயே குடுத்திருந்தாங்க. இப்போ இந்த 4,80,000 நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோ இந்த போன ஃபார்மட்ல? 4,80,000ன்னு சொல்லிட்டு. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8 lakhs. இந்த ஆன்சர் என்னது? டோட்டல் பர்ச்சேஸ். அப்ப நம்ம சம்மோட ஃப்ளோ படி எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டோட்டல் பர்ச்சேஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஓகேவா? அப்போ சம் எடுத்தா எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? ஒரு குட்டி 15th சம் ஒரு குட்டி கிளான்ஸ் பார்த்துடலாம். அப்போ டோட்டல் சம்ல என்ன கேட்டிருந்தாங்க? டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஃபார்மட் போட்டோம். எதுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சன்ட்ரே கிரெடிட்டர்ஸ். அப்போ சன்ட்ரே கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வருது? 1,20,000. சரி, ஓகே. அப்போ சன்டே கிரெடிட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபார்மட் போட்டோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மட். என்ன ரீசனுக்காக? டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4,80,000. இப்போ இந்த எல்லா அமௌண்ட்டையும் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலா சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டோட்டல் பர்ச்சேஸ். அப்போ டோட்டல் பர்ச்சேஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். அப்போ எழுதி 2 குடுத்துருக்க கிவன் டேட்டாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? டோட்டல் பர்ச்சேஸ் வந்து டைரக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்களே வந்து புக்ல நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே நேரத்துல உங்க ரஃப் நோட்லயே ஒரு தடவ செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து அதான் சம்ல எக்ஸாம்ல போய் டைரக்ட்டா செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோஸ் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கும்போது இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து திரும்ப வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் விடுறீங்க. ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம வந்து அத வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேவா? அப்போ 15th இல்லஸ்ட்ரேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 16th இல்லஸ்ட்ரேஷன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் அதாவது மார்க் ஸ்கோரர் 100 அத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 12க்கு வந்து நிறைய வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ் யாராவது 10th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவங்களுக்கும் நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். பிடிஎஃப்பும் அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? அவங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.